வணக்கம் அன்பு நண்பர்களே. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பேரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பில் பஞ்சமகா புருஷ யோகம் என்கின்ற அமைப்பில் நம்ம பார்க்க போகிறது சசயோகம் என்கின்ற அமைப்பு. இந்த சசயோகம் அப்படிங்கிறது எதனை மையமாகப்படுத்தி பார்க்கக்கூடியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானை மையமாகப்படுத்தி பார்க்கக்கூடிய யோகங்களில் இந்த சசயோகம். இந்த சசயோகம் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா, சனி பகவான் ஆட்சி உச்சம் பெறுவது, மேலும் சந்திரகேந்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த சசயோகம் சிறப்பாக வேலை செய்யும். இந்த சசயோகத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நல்ல படிப்பு வர்றது, பொருளாதாரத்தில் முன்னேற்றம், வாகனாதி விஷயங்களில் அதீத ஈடுபாடுகள். சனி பகவானே வாகனம், அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட வாகனங்களில் அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய அமைப்பு, வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே இருக்கும். அதே மாதிரி பெரிய உத்தியோகங்களில் இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த சனி தசை சனி புத்தியில் சேரக்கூடிய சொத்துக்கள் எப்பொழுதும் அழியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். சனி பகவானுக்கு அந்த ஒரு சிறப்பான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த பொருளெல்லாம் சேர்த்துனதுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன பொல்லாத குணம் அவங்களுக்குள்ளார இருக்கும். இந்த சசயோகம் ஆட்சி உச்சம் அல்லது சந்திரகேந்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. சந்திரகேந்திரம் என்பது 1, 4, 7, 10 அப்படிங்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த யோகம் சிறப்பாக வேலை செய்யும். உங்கள் ஜாதகத்திலும் இதே போல் அமைப்பு உள்ளதா என்பதை பாருங்கள். நன்றி, வணக்கம்.